வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் மோனி மாப்பிள்ள காதல் கேட்ஸ். காதலுக்கு விதமாக நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கான எபிசோட் தான் இது. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து மகளிர் தினமா, அதுக்காகவா? சரி, மகளிர் தினமோ எதுவோ தெரில, அவரா இன்னைக்கு காலையில் வந்து நான் உனக்கு வந்து இன்னைக்கு மட்டன் பிரியாணி பண்ணி தர போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவரா சபதம் எடுத்து உட்காந்து படுத்து எல்லா விதத்துலேயும் உட்காந்து வீடியோ பார்த்து ஒரு வழியாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிட்டாரு. பண்றேன்னு ஆரம்பிச்சதுல இருந்து அழுதுகிட்டே இருக்காரு. நண்பர்களே, மங்கையா பிறந்திருங்க, அதெல்லாம் சொல்றாங்க இல்ல, வேணாம் மங்கையா பிறகாதீங்கன்றீங்களா? ரொம்ப கஷ்டங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பிரியாணி செய்யறதுக்கு அந்த அளவு அழுகுறாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? தீரதான் செய்யும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்பப்ப எடுத்து அரைக்கணும். பூண்டு உரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே, காட்டு கஷ்டமா இருக்கு பூண்டு உரிக்கிறது. இதுல வேற காமெடி என்னன்னா, தள்ளு வரேன். இதுல வேற காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபன் வேணாம் எனக்கு வந்து நான் நேரா பிரியாணி செய்ய போறேன், ராகி பால் மட்டும் குடிச்சிட்டு நான் பிரியாணி சாப்பிட போறேன், நான் செஞ்சுடுவேன் ஸ்பீடான்னாரு. சரி அப்படியா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நான் கொத்து சப்பாத்தி பண்றேன். சப்பாத்தி எப்ப தருவேன், எனக்கு பசிக்குது. இதுல நான் டிஸ்டர்ப் பண்றேனா, நான் வந்து அந்த பிரியாணி செய்யறதுல டிஸ்டர்ப் பண்றேனா, அடுத்து என்னன்னு 1000 கேள்வி. இவரோட நேரம் பத்தி இஞ்சி பூண்டு வர்த்தின்னு போச்சு. இது வரைக்கும் 2 மணி ஆயிரும் போல. இதுல நீ எங்க எனக்கு இல்ல, எனக்கு தெரியும் நான் பண்றதுக்கு லேட் ஆகும், அதனாலதான் 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதிய சாப்பாடுக்கு. சரி ஓகே ஆரம்பிக்கலான்ட்டு மதிய சாப்பாடு ஸ்டார்ட் பண்ண கொத்து சப்பாத்தி பண்ணணும்ன்றா, டீ போன நான் கேட்டேங்க. சரி எனக்கு டீ போட்டு கொடு அப்படி சொல்லி கேட்டேன். ஏன்னா நான் சமைக்கும் போது அப்படிதான் டீ போட்டு கொடுவோம் பாரு. அப்பா நான் எவ்வளவு விஷயத்த ஒரே டைம்ல பண்ணி உனக்கு நேரத்துக்கு சோறுட்டேன். சூப்பர் மணி, வெரி குட். உங்க மம்மியும் அப்படிதான் நீங்க பண்ணீங்க, சமைக்க அம்மா டீ போட்டு கொடுப்பீங்க, ஹார்லிக்ஸ் கேப்பீங்க. நான் எத்தனை நாள் பாத்துருக்கேன், கீழே போய் எங்க அம்மாட்ட சூடா அப்படியே சுவையான ஒரு கப் டீ வச்சுட்டு வாங்கிடுவான் அப்படின்னு எத்தனை டைம் நீ சொல்லியிருக்கேன். டீ வாங்கிட்டு வான்னு சொல்லுவேன் மாடியில இருந்து. இதுல வேற இவங்க ஹீரோயின்ஸ் மாதிரி மேலேயே தான் உட்காந்துருப்பாங்க, கீழேயே வரமாட்டாங்க. பாவம், அவங்க வந்து வயசானவங்க தூக்கிட்டு மேல வருவாங்க. நாங்க கீழே போவோங்க, எங்க அம்மா தான் விட மாட்டாங்க. அப்படி உங்களை எல்லாம் பேம்பர் பண்ணி வளர்த்துருக்காங்க. இப்ப தெரியுதா? கஷ்டம் தான் ரொம்ப, உண்மையிலே ரொம்ப சீரியஸா. ஒண்ணும் இல்ல, ஒரு மாதிரி இப்ப பெரிய வேலை கூட ஈஸியா செஞ்சிடலாம். இது கேர்ள்ஸ் நல்லா ரிலேட் பண்ணுவாங்க. இந்த இஞ்சி பூண்டு தீர்ந்துச்சுன்னா மன வருத்தமா இருக்கும், அது திருப்பி செய்யறது வந்து ஒரு மாதிரி மொடையா இருக்கும். தெரியுதா? அந்த மொடையா இருக்கு இல்ல. இப்போ ஆபீஸ்ல ஒரு 5-6 ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா கூட சலிப்பே இல்லாம பண்ணிடுவேன். இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறது மட்டும் காண்டாகுது, என்னால முடியலடா. ஐயோ, ஒரு பிரியாணிக்கு எத்தனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்காரு. இது பண்ணுமா, அது பண்ணுமா, அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும், 1008 கேள்வி. இதுல நடுவுல டீ போட்டு கொடுக்கவா, டீ போடணும், காலையில சாப்பிட்ட பாத்திரத்தை விளக்கணும். எப்படி பண்ணுவேன் பாத்திரத்தை? இப்ப இது எல்லாத்தையும் இவரை பண்ண விட்டுருந்தா சமஃபண்டா இருந்திருக்கும். எனக்கு சிரிச்சுனே தான் இருந்தாங்க இவ்வளவு நேரம். ஒரு 4 வெங்காயம் உரிக்கிறதுக்கு அழுதாரு, அதுல 4 வெங்காயத்தை நான் தூக்கணும்னு அசிங்கமா 4 வெங்காயமா? உண்மையை சொல்லு, எத்தனை வெங்காயம் இருக்கு? சூப்பர். எத்தனை வெங்காயம் சொல்லு? 10 வெங்காயம். 4 வெங்காயமா? சரி, அப்புறம் பிரியாணி எப்படி வரும்? நான் செய்யறேனே, பிரியாணி மட்டும் தான் செய்யணும். பிரியாணி செய்யணும்னா சரி 65 வாங்கினா வேணான்னு. இப்ப மட்டன் தொக்கு வேணுமா, அதை வேற எங்க போய் செய்யறது? பிரியாணி செய்யறதுக்கே சாயங்காலம் ஆயிரும் போல. மட்டன் தொக்கு. அதனால நான் வந்து சரி நான் கிரேவி டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். நீங்க இவரை பிரேக்ஃபாஸ்ட் பண்ண விட்டுருக்கணும், ஒரு ஹவுஸா இருந்திருக்கும். அதனாலதான் லேட்டா பிளான் பண்ணி இருந்துச்சு 9:30. அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டியது. அப்புறம் பசிக்கும்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நாள் ரோல் ரிவர்ஸ் பண்ணி இருந்து பார்த்தா செம ஃபன்னா இருக்குங்க. பாய்ஸ் வந்து பயங்கரமா அவங்களால வந்து மல்டி டாஸ்க். ஒரு பால் வச்சுட்டு சரி சைட்ல மத்த டாஸ்க் பண்ணுவோம், அதெல்லாம் வராது. அந்த பாலையே இப்படி குறுன்னு அது பாக்குற மாதிரி ஆன்னு பாக்குறது. அதை போய் பொங்கிடுச்சுன்னா அட்டி பொழந்துருவாங்க, தெரியும்ல. ஏன் எனக்கு வந்து எப்படி இருக்கணும், அதை விடியா, அது பொங்கிட்டு நீ அடுத்த வேலை பாரு, அதை பார்த்துனே இருப்பாங்க. அதை போய் எங்க அண்ணன் அப்படிதான், ஒரு டாஸ்க் கொடுத்தீங்கன்னா அதை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துனே இருப்பான். கேட்டா பொங்கட்டும் இரு, அடுத்து பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சுட்டு போட்டாலும் பாய்ஸுக்கு மல்டி டாஸ்கிங் வரவே வராது. கரெக்டா? ஏன் சமைக்கிற விஷயம் கண்டிப்பா வராதுங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. 2 விசில் வந்துருச்சு. 5 குடும்ப பெண் 5 விசில் வரணும். நோட் பண்ணிருக்கீங்களா? குடும்ப பெண் 5 விசில் வரணும். ஏன் சொன்னாப்புல அது நான் ஒரு ஸ்டைல் பிரியாணி பார்த்தா இவ வேற ஒரு ஸ்டைல் பார்த்துட்டு இதை சொல்லிதான் பண்ணுன்றா. அவர் என்ன சொல்றாரு, 1/2 கிலோ குறையா மட்டன் போட்டீங்கன்னா செய்ய முடியாதுன்றாரு. இவரு 1/2 கிலோ கம்மியா போடுன்றா. எடுத்து 1/2 கிலோ
1/2 கிலோ மட்டன்னா 1/2 கிலோ ரைஸ் போடணும். 1/2 கிலோ ரைஸ் சாப்பிடுற அளவுக்கு இங்க எத்தனை பேர் இருக்கும்? 2 பேர் தான் இருக்கும். 1/2 கிலோ ரைஸ் போட்டு என்ன பண்றது? அதனால 300 போடுவான்னு கமகமான வாசனை வருது மட்டன். 10 வச்சது யாரு? போங்க போய் டீ ஆத்தி எனக்கு கொண்டு வாங்க. 3 தானே. அப்ப அந்த பூண்டு உரிக்கிறியா? அதுவும் நீங்க தான் உரிக்கணும். ஏய் நீங்க சாயங்காலம் நான் பூண்டு உரிச்சு கொடுத்தல. நான் பூண்டு உரிச்சு கொடுத்தீங்க. ஒரு டைம் தான் உரிச்சு கொடுப்பீங்க. கோ. சரி இந்த பூண்டு உரிச்சுன்னு வரேன். அதல முடியாது. ஏன்? நான் போன் தான் பாத்துன்னு இருப்பேன். சரி போன் பாத்துன்னு இரு. அரே ஜாலியா இருக்கு गाइस. ஒரே ஜாலியா இருக்கு. ஒரே பிரின்ஸ் மென்ஸ் டே எப்படா வரும்? டேய் உங்களுக்கு எல்லா நாளும் மென்ஸ் டே தான் फ्रेंड्स. எல்லா நாளும் மென்ஸ் டே தான். நாளா? ஆமா. அது பாருங்க கவுண்ட் வச்சுக்கல. 4வதா அப்படின்னு ஏட்டே. ஆனா நிஜமாவே பாய்ஸ் இந்த மாதிரி ரோல் ரிவர்ஸ் பண்ணி பண்ண விட்டீங்கன்னா சரியான ஃபன்னா இருக்கும், பாவமாவும் இருக்கும். தேடினே இருக்காரு. இது எங்க இருக்கு? டீ தூள் எத்தனை ஸ்பூன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பப்ப செஞ்சாதான் தெரியும். மறந்துச்சு எல்லாமே. சின்ன வயசுல நானும் செஞ்சுட்டு எல்லாம். என்ன செஞ்ச? தயிர் சோறா? தயிர் சோறு. அதான் தயிர் சோறு தான் செய்வாரு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து டீ வைக்க போறாரு. அந்த அழக வாங்க பார்க்கலாம். டிகாசன் அப்படின்னா டிகாசன் அடிக்கிறது. கண் இருக்கா? இருக்கு. எங்க தேடணும் டிகாசன் அடிக்கிறது? இங்க தான் வச்சிருப்போம். அங்க இல்லன்னா எங்க இருக்கும்? இங்கக்குள்ள வச்சிருக்கோம். இங்கே இல்ல, இதுக்குள்ள இருக்கு. ஏய் நீங்க மாட்டணும். ஆனா கிச்சனுக்கு வந்தா பாய்ஸ் கண்ணு தெரியாது. சும்மா மேலோட்டமா தேட வேண்டியது எதையாச்சு. அவருதான் சுவையான ஒரு டீ போட்டிருக்காரு நமக்காக. நான் போய் உட்காந்து போன் நோண்டினே இருப்பேன். நோண்டிட்டு இருப்போம். சரியா? அழுகாம பண்ணும். சரி போய் நோண்டு போ. அழுக கூடாது ஆம்பளை பிள்ளைங்க. அழுகல. போய் நோண்டி போடி. ட்ராக் பண்ணாம மட்டன் 6 விசில் வந்துருச்சு. நீ தான் அமத்துன அப்பல. நானே எங்க அமத்துனே. போய் கை கொண்டு வந்தாங்க. நீ டாஸ்க் உங்களோடது. கை கொண்டு வந்தேன்னுலாம் சொல்ல கூடாது. அதெல்லாம் எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். விசில் கரெக்டா வரணும், ஆஃப் பண்ணணும். அடுத்து டீ எங்க ஆத்தி வைஃப்க்கு கொடுக்கணும். இந்தாங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றியா? நன்றிமா. கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, ஓடுங்க. நீங்க? நான் குடிச்சுக்கிறேங்க. அந்த மிச்சம் மீதி இருக்குல. உக்காந்தெல்லாம் குடிக்க கூடாது. நின்னுட்டே சமைச்சுனே குடிக்கணும். நின்னுட்டே குடிச்சுக்கிறேன். குடிங்க. தக்காளி இன்னைக்கு நான் வந்து வீட்ல பெண்கள் மாதிரி கம்மியா இருக்க டீ குடிக்க போறேன். குடிங்க. நேத்து டீ போட்டாருங்க. 1/2 டம்ளர் எனக்கு வச்சு 3/4 டம்ளர் அடிச்சுட்டாரு. கேட்டேன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டாரு. இன்னைக்கு அதை அவர் அனுபவிக்கிறார். ரொம்ப அடிக்கிறான்டா இவன். ஸோ ஃபைனலி வந்து ஒரு வழியா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்பதான் வந்து எண்ணெய் ஊத்தி இருக்காரு. அங்க வந்து சட்டி கருகின்னு இருக்கு. சட்டினா கருகுல குறைச்சு வைக்கலையா? நான் குக்கா நீங்க குக்கா? நீங்க தான் பண்ணணும். இருங்க, பிரியாணி ஸ்பைசஸ் போடணும். ஒரு தடவைக்கு 100 தடவை வீடியோ பார்த்தா பத்தாது மல்லாந்துட்டு. சரியா? எடுத்து போடணும். நீதான் அந்த வெங்காயத்தை கீழ இருக்கு. இப்படி இடத்துல மாத்தி மாத்தி வச்சா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி நாய் எப்படி ப்ளூஸ் பண்ற மாதிரி. பட்டை என்னென்ன போடணும்? பட்டை, கிராம்பு 2. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? வேற என்ன சொல்லு? இது பண்ணுமா? போடு. ஸ்டார். அது சரி, ஸ்டார் நிறைய போடும். இது கல்பாசி. கல்பாத்தி தான் பெரிய சொல்லி பார்த்து விட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு போய் அண்ணன் அடி பொழந்துட்டானுங்க. பிரியாணி இலையா போடல? பிரியாணில போடணும். நீங்க தான் எடுத்து பிரியாணி மறந்தேன். தள்ளி விட்டுட்டாரு. பிரியாணி போட மறந்தேன். அது கருகுதுன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஏய் எனக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. ஒரே ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரியாணி பொறுமையா பண்ணாதான் பிரியாணி பண்ண முடியும். பிரியாணி பொறுமையா பண்ணுவாங்களா? எதுக்கு அவ்வளவு பிரியல? அப்படியே போட்டீங்க. அவ்வளவுதான் போடுவோம். கரெக்டா இருக்கும். பிச்சு போடுபாவா? கரெக்டா இருக்கும் பாது. நல்லா வாசம் கமகமன்னு வரும்போது நீங்க என்ன இது போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கோங்க? வெங்காயம். வெங்காயத்தை கூட சுயமா கையில கட் பண்ணாம மெஷினை நம்பி கட் பண்ணிருக்காரு சிறிது. ஓகேவா? நீங்க தான் பாத்தீங்க வீடியோ. நீங்க தான் பண்ணணும். என்ன கேட்டா ஓகேவா? பொன்னிறம் அது போதும். போதுமா? போடு நல்லா. இதுக்கு அதுக்கு கிரேவிக்கு தான் தனியா இருக்கு. அவங்க சூட் எங்க இருக்கு தனியா? அங்க இருக்கு. எல்லாத்தையும் போடணுமா என்ன? போட்டு அப்புறம் பிரியாணி எப்படி டேஸ்ட் வரும்? இவ்வளவு வெங்காயமா? அது மெலிசா வெட்டி இருக்கனால அப்படி தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். குடும்ப வாழ்க்கை கஷ்டம் இல்ல, லேடிஸா குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்.
ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இதுல வந்து விமன் அப்படி சிரிக்க கூடாது. நான் எங்க சிரிச்சேன்? எல்லாரும் வீடியோல சிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சொல்றோம். அப்படிலாம் இல்ல, எல்லாமே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எல்லாம் பண்றவங்களுக்கு இது ஏன் கஷ்டமா இருக்கு? இது பழகுனா கொஞ்ச நாள் கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஈஸியா இருக்காது, பழகிரும். பழகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழகிட்டா அது பழகிடும். எனக்கு புரியவே இல்லை இந்த பழக்கம். என்ன 10வது மணி கண்டிப்பா பாரு. ஏங்க நல்லா குளிப்பாட்டி இருக்கு எண்ணெயில, போதுமாவா? அது வணங்கினா கரெக்டா இருக்குமாவா? வணமுச்சி வந்து வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வணங்கும் போது யார வணங்குறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன் வணங்கும் போதுங்க. உப்பு போடுவேன். நீ வீடியோ பாத்தியா இல்லையா? ஏய் வீடியோ பாத்தியா இல்லையா? சரிங்க, ஃபர்ஸ்ட் உப்பு போடுறோம். இது போடுமா? பீட்சா கையில போடுறியே, எப்படி டேஸ்டா வரும்? இந்த கையில இதா இருக்கு, தண்ணியா இருக்கு. மேனிக்கு உப்பு போடுகிறார். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஒரு கிண்டிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சொல்லு, நீ பெருமைப்பட்டு அரைச்சது. கஷ்டப்பட்டு அரைச்சிருங்க, கடையில் வாங்கல, பார்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் வணங்க விடுங்க. ஏங்க இப்படி அவசரத்துக்கு மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறீங்க? இஞ்சி பூண்டு போட்டுதான் ஆகணும். அப்படியே என்னாச்சுன்னா டீ குடிச்சிட்டு உக்காந்து மறந்துட்டாரு. பழைய மாதிரி போன் நோண்டிட்டு இருந்தாரு. ஐயா எப்பயா போய் சமைப்பீங்க? மணி 12:45. எல்லாத்தையும் போட்டுறது, என் குழம்பு கொஞ்சம் வேணும். 1.5 ஸ்பூன் போட சொன்னாங்களா? சரி சரி. ஆமா, அதுல அப்படியே சொல்ற மாதிரி தான் செய்யறது, ஒன்னும் சொல்ல வேணாம். இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். நண்பர்களே, அந்த வீடியோ என்ன பண்ணாங்கன்னா பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் போட்டாங்க. நான் தெரியாம முன்னாடியே போட்டேன். அது நீங்க உட்கார்ந்து சிச்சுன்னு இருக்காங்க ஒரு அக்கா. எங்கெங்க நாம சொன்னா எங்க கேக்குறாங்க? அவசரம் கொடுக்கும் மாதிரி டபக்குன்னு எடுத்து போட்டாரு ஜாலியா. அவர் தான் சொன்னாரு 10 செகண்ட் ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு போட்டுனே இருங்க அப்படின்னாரு. எதாவது ஒண்ணு போட்டுனா வெங்காயத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் பிஞ்சு போட்ட வேண்டியதான். நல்லா வதங்கணும் வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா அதுக்கப்புறம் அது பொன்னிறமே ஆகாது. பொன்னிறமா வராதான்? அப்ப என் பிரியாணி நல்லா இருக்காதா? ஐயோ, ஏதாவது காரணம் உடனே சொல்லிட்டு ஓடிடுவேன். என்ன சொல்லுவேன், அதனாலதான் அதுல வரவே இல்லை. ஆனா இதுல நான் 3/4 டாஸ் நான் தான் பண்ணேன். என்ன இப்ப தக்காளி அரிஞ்சேன், இதெல்லாம் எடுத்து வச்சேன், அரிசி ஊற வச்சேன், எதையுமே இவர் பண்ணல. வந்து வதக்கல்ஸ்க்கு மட்டும் வந்துட்டேன் அப்படின்னு பீத்தின்னு வந்து நின்று இருக்கு. இல்ல லைட்டா மறந்துருச்சு, கொஞ்சம் வீடியோ பார்த்தேன்னா டக்குனு மறந்துருது. வீடியோ மட்டும்தான் பாக்குறத தவிர செயல்ல ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே. இப்ப செய்யறேன் பாரு மணி, கரெக்டா? இப்ப இதுல என்ன வேற போய் நீ படம் பாரு, ரெஸ்டட் நான் உனக்கு செஞ்சு தரேன்ட்டு 1008 வேலை என்னையே வாங்குற. அரிசி ஊறவையே, நீ வெங்காயம் கழுவு, இதுல நீ செய்யற. சரி கைஸ், இந்த கிம்பிள்ல கொஞ்சம் இது இல்ல, பேட்டரி இல்ல. நாங்க அப்புறம் அவன் தப்பிச்சிட்டான். நண்பர்களே, பெண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதை நான் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா அந்த பிரியாணியை செஞ்சுட்டேன். இந்த மேல வச்சிருக்கேன் பாத்தீங்களா, தம் போட்டு கடைசியா தம் போட்டு வச்சிருக்கேன். தேவையில்லாத குரல்கள்லாம் கேட்கும், அதை காதுல வாங்கிக்காதீங்க. சும்மா தண்டமா சுத்திட்டு ஒரு வேலையும் செய்யல. ஆக மொத்தம் 2 வெங்காயம் மட்டும் தான் அரைச்சு கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஏய், மசாலா போடணும், இந்த மசாலா போடணும், அந்த மசாலா போடணும், வீடியோ பார்த்து சொன்னேன் உன்ட்ட. இப்ப வீடியோ பாக்க எங்களுக்கு தெரியாதா? சொன்னேன் கரெக்டா. நான் செய்யறேன் உனக்கு. இப்ப தயிர் பச்சடி பண்ணேன்னா வெங்காயம் கையில அரிஞ்சா என்னோட கை வலிக்கும். நான் இங்க பாருங்க, அந்த பிளேட் வச்சு கட் பண்றேன்னு அது கேக்கு அந்த பிளேட்னு திட்டுறா. என்ன பண்ண முடியும்? வெங்காயம் தெரியாது. ஏய், எனக்கு அதுதான் வெட்ட தெரியும். கையை விட்டானா அதுக்கு திட்டுவ. பாத்தீங்கன்னா யாரு இது பண்ணாலும் தெரியுமா? ஆக மொத்தம் நீங்க எதுவுமே பண்ணல. உமன்ஸ் டே பண்ண பிரியாணி. ஏய், பொய் மக்களே. சரி, இந்த பிரியாணி இந்த பிரியாணி நீ தான் செஞ்சப்ப? ஆமா. சரி ஓகே, இந்த பிரியாணி நல்லா இல்லைன்னா அதுக்கு காரணம் மோனி தான். ஓகே, அதுக்கு சரின்னு சொல்லு. அதுக்கு சரியா? நான் தானே பண்ணேன். அப்ப நீயே உண்மையா எடுத்துக்கோ. நீ என்னென்ன செஞ்ச? கஷ்டமா இருக்கா கேம் சொல்றதுக்கு? கஷ்டமா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலையே. சொல்றீங்க ஈஸியா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரிங்களா? அதனால ஆபீஸ்ல இன்னும் கொஞ்சம் 2-3 ப்ராஜெக்ட் சேர்த்து கொடுங்க. அதனால இந்த மாதிரி கிச்சன் பக்கம் வரல. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்க மான்கள் கிச்சனுக்கு அப்பப்போ வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அந்த கஷ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அப்படின்னாதான் கொஞ்சம் நிலைமை புரியும். கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னேன் நானு. ஈஸியா இருக்குமா சொல்லுங்க? இல்லதானே கஷ்டம். ஈஸியா சொல்றீங்களா? வீட்ல என்ன உங்களுக்கு வேலை செய்யறது? நான் எப்பவுமே அப்படி சொன்னேன். இவர் அப்படி சொன்னது இல்ல, பட் நிறைய பேர் சொல்லுவாங்க. மத்த பாய்ஸ் சொல்றாங்க, நிறைய பாய்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி சொல்றவங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஈஸி சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு போறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் வீட்டுல சமைக்கிறதும் அவ்வளவு கஷ்டம். இதான் நீ சொல்ல வர கருத்தா? இதான் இன்றைய மார்ச்சேட்டுக்கான கருத்து. சரி ஓகே, இந்த பிரியாணி இத வந்து அவங்களுக்கு சும்மா சொன்னீங்கன்னா கேர்ள்ஸ் புரியாது. கேர்ள்ஸ் ஏன் அப்படின்னா, ஆமா ஆபீஸ்ல அவ்வளவு செய்யறேன், நீ செய்ய மாட்டான் அப்படின்னு வாங்கியே பேசுவாங்க.
அதனால என்ன பண்ணோம், அவங்கள இது மாதிரி களத்துல இறக்கி விட்டுருந்தோம். மோனி என்னைய சொல்லல, பொதுவா சொல்றா. பொதுவா தான் என் புருஷன் சொல்றேன். முழுசா நாளைக்கு சொன்னா இதே வீடியோ யூடியூப்ல போட்டு காமிப்பேன். பாரு நீ ஒரு நாள் அழுத ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு. அதுக்காக சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து சமைக்க விட்டுருங்க. அப்பதான் அதோட அருமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும். ஓ ஐயோ இவ்வளவு கஷ்டமான டாஸ்கா. இப்ப கூட எவ்வளவோ டைம் இருக்கு. இதே இது இவங்களை ஒரு நாள் வீக் டே செய்ய விட்டு பாருங்க, அது தெரியும். செஞ்சுட்டு பதட்டமா ஆபீஸ் போக சொல்லுங்க, வராது. ஏன்னா எங்களோட பிரின்சஸ் பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சு இப்படி ஹாயா போய் ஒன்னே ஒரு வேலை தான், ஈட்டர் போடும், குளிக்கும், ஜிக்கு ஜிக்குன்னு கியூட்டா உட்காந்து அயன் பண்ணிட்டு இப்படி சட்டையை மாட்டிட்டு இப்படி கேஷுவலா ஆபீஸ் போகக்கூடாது. ஆனா கேர்ள்ஸ்னால அப்படி ஆபீஸ் போக முடியாது. நான் 6 மணிக்கு எந்திரிச்சு ஹெல்ப் பண்ணதான் சொல்லுவேன். வேணாம் 6 மணிக்கு எந்திரிக்க வேணாம் இவங்க தான் சொல்லுவாங்க. நீங்க மட்டும் கியூட்டா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீ ரெஸ்ட் எடுக்கணும், நான் நல்ல உள்ள சொல்றேன். இன்கேஸ் உங்களை பண்ணணும் அப்படின்னா உங்களால முடியாதுன்னு. ஆமாம், நான் ஒத்துக்கிட்டேன். அப்சல்யூட்லி நான் ஒத்துக்கிறேன். கஷ்டமான வேலை தான், பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. ஸோ பெண்களை மதிக்கணும். மதிக்கிறோம்ல, அப்பப்போ அவங்களுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, சரி, ஓகே. உட்காந்துங்க போ. சொல்றியே தவிர நீ உட்கார விட மாட்டீங்களேங்க. உட்காந்துக்க மோனி. ரொம்ப நேரமே நான் உட்காருன்னு தாங்க சொல்றேன். ரொம்ப நேரமா நான் நின்னுட்டு தான் இருக்கேன். ஏன்னா எல்லா எல்பிஸும் ஷேர் பண்ணின்னு இருக்கேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஒரு நாள் பெண்ணாக இருக்கிறது எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெண்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்கும் போறேன். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்.